நான் இங்கு முன்பு குறிப்பிட மறந்த சில விடயங்களை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். நாங்கள் 64ஆம் ஆண்டு நமது ஊரான இணுவிலிலிருந்து 2 பஸ்களில் கதிர்காமம் நோக்கி பிரயாணித்தோம். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அதேபோல் அந்த 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 பிரயாணத்தின் முடிவில் எமது பஸ் திரும்பி வந்து கொண்டிருந்தபோது பளை என்ற இடத்தில் அங்கிருந்த ஒரு மரத்துடன் ஆலமரம்னு நினைக்கிறேன், அதுடன் மோதி நல்ல காலம் எங்களுக்கு அதில் யாருக்கும் சிறு சிறு காயங்களுடன் அனைவரும் தப்பினோம். குறிப்பாக அந்த சிறு பிள்ளைகளுக்கு எந்தவித ஆபத்தும் வரவில்லை. அந்த ஓட்டிய சாரதி நித்திரையாகிவிட்டார் விடியப்புறம். அப்போ ஆனாலும் அந்த கடவுள் அதிலிருந்து எங்களை காப்பாற்றியிருந்தார். அதேபோல் 70ஆம் ஆண்டு, மன்னிக்கவும், 74ஆம் ஆண்டு, 1974ஆம் ஆண்டு இந்த யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்றது. அப்பொழுது நான் எனது நண்பரும் ஆசிரியருமான வேலாயுதபிள்ளை மாஸ்டர் அவருடன் அவரது சைக்கிளில் பயணமாகி அந்த அந்த விழாவில் ஜனார்த்தனம் பேசுகிறதுக்கு ரெடியாகி கொண்டிருந்தார். அதுபோல் நயனார் முகமது அவர்களின் மிகச்சிறப்பான உரையும் அங்கு நடைபெற்றது. நான் அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது திடீரென எனக்கு ஒரு விதமான தலையீடு ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். தலையீடு ஏற்பட்ட பொழுது நான் எனது நண்பருடன் கூறினேன், நாங்கள் இப்பொழுது புறப்பட வேணும் என்று. அவர் சொன்னார், இல்லை இல்லை, ஜனார்த்தனம் பேச போகிறார், கொஞ்சம் 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 பொறுமையாகுதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை, எனக்கு தலையீடி ஒன்று வந்துட்டுது, என் வாழ்க்கையில் வராத தலையீடி, நான் இப்போ உடனடியாக போகணும்னு சொன்னேன். அவர் உடனே சரி வான்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்தை விட்டு அகன்ற ஒரு நாவலர் சந்திக்கு போன பொழுது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எங்களுக்கு இந்த சூட்டு சத்தமெல்லாம் கேட்டுது. அது ஒரு சிங்கள போலீஸார், அதில் சந்திரசேகர் எஸ்பி தான் முக்கியமானவர். அவர் வந்து அந்த கூட்டம் கூடி நின்று எல்லாம் அந்த இடத்துல ஒரு ரோட் இருந்தது. ஆனால் அதில் அந்த நேரம் வாகனம் போக வேண்டிய தேவையும் இல்லை, இரவு நேரம். மற்றது அந்த நேரம் அது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி இருந்த இடத்தை ஒரு மரியாதை இல்லாமல் அந்த சிங்கள எஸ்பி ஷூட் பண்ண சொல்லி அங்கிருந்த மேல் நோக்கி சுட்ட பொழுது அவர்கள் திட்டமிட்டு தான் நடந்தது என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது அந்த அந்த எலக்ட்ரிக் வயர் சூடு பட்டு அதில் 9 தமிழ் மக்கள் நான் நின்ற இடத்தில் இறந்தார்கள். நாங்கள் அடுத்த நாள் போய் பார்த்த பொழுது அங்கு பல்லாயிரக்கணக்கான காலணிகள் எல்லாம் தெருவெல்லாம் இருந்தது. அதுபோல் அப்படியான அந்த பல்வேறு அனுபவங்களையும் தாண்டி பிறகு நான் இங்கே நோர்வே வந்த பொழுதும் கூட பல தடவைகள் இந்த விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். ஒரு தடவை மகனுக்கு கார் பழக்கி கொண்டிருந்த பொழுது அங்கு சிவப்பு லைட்டால் வேறொருவர் வேகமாக ஓடி வந்து அதிலிருந்து தப்பினதே பெரிய விஷயம். சில செக்கங்களில் தப்பினோம். அதேபோல் ஒரு தடவை மகனுக்கு பழக்கி கொண்டிருந்த பொழுது, கார் பழக்கி கொண்டிருந்த பொழுது ஹைவேக்கு ஏற்ற சொல்லி ஏற்றி கொண்டிருந்த நேரம் பின்னுக்கு ஒரு பாரிய லோரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. அந்த லோரி நிச்சயமாக எங்களை நான் நினச்சேன், சரி இன்றைக்கு விஷயம் முடிஞ்சுது என்று சொல்லி நச்சு கொண்டு மகனை சொன்னேன், வேகமாக ஆடுன்னு சொல்லி அவர் வேகமாக அடுத்து அதிலிருந்து ஒரு அரும்பொட்டில் கடவுள் காப்பாற்றினார். அதே போல் அப்புறம் 77 கலவரத்தில் நான் மாட்டுப்பட்டு வந்தது உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அதேபோல் 2005 2008 நாங்கள் இந்தியா பயணத்தை மேற்கொண்டோம் நோர்வேயிலிருந்து. அதிகம் குறைந்த பட்ஜெட் தான், அதாவது ஃபின்ஏர், ஓஸ்லோ, ஹெல்சிங்கி, மும்பாய். அந்த நேரம் ஒரு 4000 குரோன் பெரிய ஆக்களுக்கு, சின்ன ஆக்களுக்கு அரவில்லை. அப்போ நாங்கள் அப்படி போன பொழுது பொம்பாயில் செம்பூர் என்ற ஒரு இடம் இருக்குது. அதில் சுபாஷ் ஹோட்டல் தமிழ்நாட்டுக்காரர், தஞ்சாவூர்காரர். அதில் அந்த ஹோட்டலில் போய் தங்கி நாங்கள் அந்த ஹோட்டலுக்குள்ளாலேயே ஒரு டிரைவர், அந்த நேரம் காதர் என்று சொல்லி, அவர் ஒரு ஹைதராபாத் டிரைவர், நல்லா ஆங்கிலம் பேசுகிறார். நாங்களுக்கு ஆங்கிலம் பேசக்கூடியவர் இருந்தால் தான் நல்லா இருக்கும், ஏன்னா எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ அவருடன் வந்து அந்த நேரம் நாங்கள் நேரடியாக வாரணாசி சென்று அங்கே அந்த பிதுர்கடன் அவை டைம் செய்து
அதன் பிற்பாடு நாங்கள் அப்படியே தெற்கு நோக்கி வந்து ஆம், இது என்ன என்ன சொல்கிறது, தமிழ்நாடு, கேரளா, கன்னடா, அப்படியான நாடுகள் இடங்களெல்லாம் பார்த்து கொண்டு வந்து கடைசியில் கேரளா போய் அங்கேருந்து அப்படியே நேர மேல் நோக்கி போய் அதாவது அந்த மகாபலீஸ்வரபுர டெம்பிள், அப்போ அந்த அந்த கோயிலுக்கும் போயிட்டு நாங்கள் அப்புறம் கடைசியாக பம்பாய் வந்தோம் 2005. அப்புறம் 2008 திரும்ப அதே ரூட்லேயே போய், ஏன்னா அது மலிவான டிக்கெட், டிரைவரையும் வாகனத்தோடு பேசி அதெல்லாம் நாங்கள் அந்த நேரம் போன நேரம் 1 கிலோமீட்டருக்கு 1 குரோனார். அப்போ அப்படியே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு ஒரு 2 வீக்ஸ்க்கு கூட ட்ராவல் பண்ணாங்க. பிறகு அப்படியே 2008ஆம் ஆண்டு, 2005 போனது 2008. 2008 நாங்கள் அப்படியே பொம்பாயில் இறங்கி அதே ஹோட்டலில் தங்கி அங்கே ஒரு டிரைவர், அவர் வந்து ஒரு யங் ஃபெலோ, அஸ்மீர் என்றவர் பேர். அதிலே நான் இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆக்களை கேட்ட பொழுது அதில் அந்த இந்துக்கள் எல்லோரும் நின்றவர் டிரைவர்ஸ், ஆனால் அவர்கள் ஒருத்தருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அப்போ நான் இந்த முஸ்லீம் இவர்கிட்ட கேட்டால் நீங்கள் எப்படி இங்கிலீஷ் படிச்சிங்களேன் அவர் சொல்லிச்சுன்னா, தாங்கள் உண்மையில் பீகார் அவருடைய சொந்த இடம், ஆனால் பீகாரில் இருந்து மும்பாய்க்கு வந்து அவருடைய தந்தையமார் கஷ்டப்பட்டவன் வேலையில் இருக்கிறது, இப்போ டாக்ஸி தான் ஓடினவன். ஆனால் அதிலும் அவர்கள் தங்களோட பிள்ளைகள் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பிக்கணும். இப்போ காரணம் என்னென்றால், இங்கிலீஷ் இருந்தால் தான் இந்த வெளிநாட்டுக்கும் போகலாம், டூரிஸ்ட்டுகளுக்கு கார் ஓடலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் அதை பாராட்டினான். அப்போ பிறகு நாங்கள் அந்த அஸ்மீர் என்றவர், அவரும் 24 வயது கூடிய நல்ல கட்டிக்காரனாள், அவர் தந்தையார் மிச்சம் ஒரு அருமையானாள். அப்போ நாங்கள் அப்படியே மும்பாயிலிருந்து அப்படியே நேர இதை நோக்கி போனோம், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் எல்லாம் போய், பஞ்சாபில் போய் அங்கே உள்ள அமிர்த்சர் அந்த கோயிலையும் நாங்கள்லாம் பிரசாதம் எல்லாம் தந்தார்கள், கும்பிட்டு நாங்கள்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு காளி கோயில், அங்கே காளி கோயிலையும் கதிராமத்திலையும் வாங்கின படங்களைத்தான் கொண்டு வந்து ட்ரம்மன் என்ற சிட்டியில் முதல் அந்த ஸ்கூலில் நடத்தினாங்க. ட்ரம்மன் ஹிந்து கல்ச்சர் சென்டர் அதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அது பிறகு அப்புறம் ஒரு பழைய வச்சு வாங்கியெல்லாம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி இருந்தது. பிறகு இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேணும். இந்த 2019 எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த சிவன் தமிழ் டெம்பிள் அல்லது சிவன் தமிழ் குல்தூர் சென்டர், மற்றும் அதோட இது என்ன, சிவயோகி ஆசிரமம், அதோட இந்த ஸ்கல்ப்சர் பார்க், அதாவது சிற்ப பூங்கா, தமிழ் சிற்ப பூங்கா, அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ அதில் அந்த கடைசி ஷிப்மெண்ட் 4 ஷிப்மெண்ட் வந்தது. அதில் வந்து இலங்கையிலிருந்தும் ஒரு ஷிப்மெண்ட் எடுத்தது. ஏன்னா அங்கே உள்ள வாகனங்கள் மிச்சம் அழகாக செய்தால் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பிடிக்கும். இந்த நாட்டில் உள்ள அவர் உண்மையிலேயே ஆச்சரியப்படுகிறார்கள், இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி. அப்போ அதில் வந்து நான் அந்த கேமராவில் பார்த்தேன், இரவில் ஒரு 2 வட்டமான ஒளி நிறையா அந்த எங்களை மெயின் பில்டிங்க்கு வெளியால் தெரியுது கேமராவில். அதை நான் அங்கே தங்கி நிற்கே டக்குன்னு போய் வெளியில் பார்த்தா அங்கே அப்படின்னு தெரியல. இப்போ இந்த ஒளின்றது வள்ளலார் சொன்ன மாதிரி ஒளி வடிவத்திலான இந்த கடவுள்கள் இங்கே இயங்கி கொண்டிருக்கணும். அதே மாதிரி மனுஷர்களுக்கும் இந்த ஒளி வடிவம் இருக்கான்னு அது சின்ன ஒளி. அப்போ அதாவது அமெரிக்காவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சின்ன பிள்ளைகள் செத்தது. அப்போ அது அமெரிக்கன்ஸ் போய் படம் பிடிக்கணும் கேமராவால், வீடியோ கேமராவால். அதோட அந்த அல்ட்ரா சவுண்ட், அல்ட்ரா லைட் அந்த அப்படியான இதில் வச்சு பிடிக்கல. சின்ன ஒளி வடிவங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. இந்த சின்ன பிள்ளைன்ற அந்த ஆவின்னு சொல்லி அவர் அதில் சொன்னார். மேலே இந்த பெரிய ஒளி என்னென்னு பார்த்தால் அவர் சொன்னார், இது கடவுளாக இருக்கணும் என்று சொல்லி. அப்போ அவர் சொன்னது சரி, என்னோட வள்ளலாரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார், அதாவது ஒளி வடிவமாக தான் கடவுள் காட்சி அளிப்பார் என்று சொல்லி. மற்றது எனது அந்த அதே கேமராவில் நான் பிறகு பார்த்தேன், இந்த கருட பகவான் வர வேணும், மற்றது இந்த மயில் எல்லாம் வர வேணும் என்று சொல்லி நான் ஒரு விருப்பம் கொண்டிருந்தேன். என்னோட பல பறவைகள் வருகின்றன, அவைக்கு நான் சாப்பாடு இடுவது வழக்கம். ஒரு நாள் பார்த்தால் அந்த கருடன் ஷேப்பில் பியோர் ஒயிட் கலர், அதாவது ஒரு ஏஞ்சல் மாதிரி, எங்களுடைய அந்த மேற்கு பக்க ஒரு ஹால் ஒன்று இருக்குது, மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் 2 ஹால் போட்டிருக்கிறேன். அந்த மேற்கு பக்க ஹாலில்
இரவு அங்கே உள்ள ஒரு சோஃபாவில் அந்த அந்த படம் என்னிடம் இருக்கின்றது. அதேபோல் மயில் வரணுமென்று ஆசைப்பட்டு நான் பார்த்தா யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த அந்த வாகனங்களுக்கு அந்த அழகான மயில் வாகனம் அதை நோர்வேஜியர்கள் பார்க்கக்கூடியதாக அந்த பில்டிங்கின் பக்கவாட்டில் வெளிப்பக்கமாக அதை வச்சிருக்கிறேன். அத்துடன் இப்படி பல்வேறு அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் வந்து வெரி ஸ்பிரிச்சுவல்னு தான் சொல்ல வேணும். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது. உதாரணமாக அந்த கப்பல் ஒரு தடவை வந்து முதல் தடவை வந்து இந்த வெளியால் இறக்கி விட்டார் ஒரு லத்வியாக்காரன். அதெல்லாம் ஓடிக்கொண்டு அவருக்கு இந்த விஷயங்கள் தெரியல, எப்படி எங்கே கொண்டு இறக்குறான்ட்டு. அது பெரிய லிஃப்டாலாம் தூக்கி இறக்க வேணும். அவர் கொண்டு பெரிய பெரிய பொட்டிகள் அவருக்கு ஒரு ஏதோ ஒரு கோபமாகும், அது பிடிக்கல அந்த என்னென்று இதில் கொண்டு உள்ளுக்கு வைக்கிறாருன்னு சொல்லி. அவர் வந்து வாசலில் இறக்கிட்டு போயிட்டார், அதாவது வெளியில் ரோட்டில் இறக்கிட்டு போயிட்டார். நான் இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நான் வந்து கடவுளை கும்பிட்டேன், மேலே வானத்தை பார்த்து கும்பிட்டேன் கடவுளைன்னு சொல்லி. திடீரென்று எனக்கு அந்த ஆஞ்சநேயரையும் கும்பிட்டு நான் அதை விடிய வாகனங்கள் வர்றதுக்கு இடையில் அதை போய் ஒரு ஒரு மரத்து துண்டுண்டு, தீராந்தி துண்டுண்டு, அதை எடுத்துக்கொண்டு அதுக்கு மேலே வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கியிருந்தது. அப்போ நான் தனியாக செய்யலாம் தானே. இப்போ ஆஞ்சநேயரை வேண்டிக் கொண்டு அந்த அந்த பெட்டியை நான் அதுலேயே மெல்லிசா சரித்து அப்படியே அது உடையவும் கூடாது. அப்போ பார்த்து நான் அப்புறம் அந்த அந்த பெரிய அந்த வூட் அதில் பாவிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு வந்து இந்த ரோட்டை விட்டு நான் கிஞ்சல் வச்சுட்டேன். அது ஒரு விஷயம். மற்ற விஷயம் என்னென்னால் ஒரு தடவை ஷிப்மெண்ட் வரைக்க இருட்டிட்டு வந்தவரும் அவரும் ஒரு லத்வியாவோ போலம் தான் நினைக்கிறேன். அவர் வந்து சொல்லிட்டார் தான் இங்கே இறக்கையில் அவர் அந்த இதுவும் கொண்டு இல்லை, லிஃப்ட்டும் கொண்டு இல்லை, சுமார் ஜாக்குன்னு சொல்கிற ஒன்றை மட்டும் தான் கொண்டு வந்தவர். அப்போ நான் ஹெல்ப் பண்ணினேன் அவருக்கு வெளியில் இறக்குறதுக்கு. ஆனால் அவர் வந்து இல்லை இதுக்கெல்லாம் கஷ்டம், இதுக்கு சினவும் இருக்குது, நான் திருப்பி கொண்டே விட போகிறேன்னு சொல்லி இப்போ சொல்லிட்டார். அப்போ அதுக்கு நான் சில வழியில் கையாண்டு எனது ஒரு நோர்வேஜிய நண்பருக்கு கால் பண்ணினேன். அவர் சொன்னார், சரி அப்போ நீங்கள் அவர் வந்து ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கிறார் இந்த கோயிலுக்கு பக்கத்தில், நல்ல ஒரு நண்பர். அவர் சொன்னார், சரி எங்கட அவன் கடை ஒன்று இருக்குது, பெரிய கடை, இந்த சாமான்கள் விற்கிற கடை, கட்டுரை சாமான்கள். அப்போ டக்குன்னு அதில் கொண்டு வந்து இறக்க சொல்லி இப்படியே நான் என் ஆக்கள் வேலைக்கு வந்தோடனே தூக்கி கொண்டு வந்து உங்கள் இறக்கிறோம் வடிவான்னு சொல்லி அவர் கொண்டு வந்து அடுத்த நாள் வடிவாக அந்த லிஃப்டால் தூக்கி பெட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி அடுக்கி விட்டான். அதே மாதிரி இப்போ கடைசியாக நடந்த பொழுதும் ஒரு நோபேஜை தான் வந்து அவர் ஒரு இளைஞர் 32 வயசு ஆனால் கட்டிக்காரன், நல்ல அமைதியாக. அது எனக்கு பிடிச்ச நோபேஜனில் பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு அன்பாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கடமையை செய்வார்கள். மற்றது நல்ல பலம் வாய்ந்த, அதாவது லத்வியா அதெல்லாம் இது எப்படி இறக்குறது எல்லாம் கஷ்டம் அப்படின்னு. அப்போ வந்து கொஞ்ச நாள் தான். ஆனால் நோபேஜியம் வந்து பொறுமையாக எல்லாத்தையும் செய்வினோம். மற்றது பணமும் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக கேட்டால் அதுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தருவினோம் அநேகமாக. அப்படி ஒரு மனிதாபிமானம் உள்ள நோர்வேஜியன்ஸ். அதான் நான் அப்பொழுது நினைப்பதுண்டு. குருகாலம் புருண்டான்னு சொன்ன மாதிரி டிப்பிஸ் நோஸ் ஓ வார கூ என்று சொல்லி அவள் சொல்லுவாள். அதாவது சரியான நோர்வேஜியன் என்றால் நல்லவனாக இருப்பதுதான் என்று சொல்லி அந்த உண்மையில் இந்த வசனத்தை நான் அடிக்கடி சொல்லிக்கொள்வேன். அதே மாதிரி நான் நோர்வேஜியன்ஸை சந்திக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் ஒரு 1000 பேருக்கு மேலே சொல்லியிருப்பேன். எனக்கு நோர்வேஜியன் மக்களில் மிகுந்த மரியாதை, மிகுந்த அன்பும் நட்பும் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்லிக்கொள்வேன். அதில் அப்பொழுது சொல்லும் பொழுது அவர்கள் மாறி திருப்பி சொல்லுவார்கள், தமிழர்களிலும் நாங்கள் ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சிருக்கிறோம்னு சொல்லுவார்கள். அதாவது அவர் என்ற பாணியில் சொல்ல போனால் டிப்பிஸ் தமிழ்ஸ் கோவாரகு என்று சொல்லலாம் என்று கூறி நட்புடன் விடைபெறுகிறேன். என்றும் நல்லையா சண்முக பிரபு அல்லது சன் நல்லையா ஃபேஸ்புக். நன்றி.